திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு பேரை ஆபாச முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அத்தனை பேரை மாற்றிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் அத்தனை பேர் ஆபாசமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா? யாரனாலும் எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் கேவலமாக பேசலாம், அசிங்கமாக பேசலாம். நாங்கள் அதுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி நீ பேசு தலைவா, என்ன மிஞ்சி போனால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே 10 நாள் வைப்பாங்களா, நான் ஒன்று பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறனால தான் அத்தனை பேர் ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஆபாசம் முன்னேற்ற கழகம்ட்டே மாற்றிக்கிங்க. அதான் உங்களுக்கு செட் ஆகும். அந்த பேர் வந்து உங்களுக்கு அதுதான் எடுப்பாக இருக்கும். அதனால் பேரை கூடிய சீக்கிரத்தில் பதிவு பண்ணி அதை மாற்றுறக்கான வேலைகளை நீங்கள் தொடங்கினா நல்லாயிருக்கும். அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் இது வின் பண்ணிடலாம். 2031 நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துகிற பாடு பெரிய பாடாக இருக்குது. நீ செஞ்ச சத்தியமாக நாங்கள் கட்டுப்புனா கடுப்பு வர வழி இல்லையா, நம்ம செஞ்சதை அப்போ சொல்கிறோம். நாங்கள் தான் அதை சொல்கிறோம். ஏன்னா 100 நாளில் என்னடிக்கு திறப்பான்னா அது சொல்கிறான். அவரோட சாதனையெல்லாம் அவ எடுத்துக்கிறார். இந்த பள்ளிக்கல்வி சம்பந்தம் அமைச்சர் கீர்த்தனா அவங்களை வந்து வாடி போடின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 100 நாள் நீ என்ன தேடி துறப்பா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு காதில் விழுந்துச்சு. உங்களுக்கும் அதை விழுந்துருக்கும். அவர் அதான் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நீங்கள் வாடி போடின்னு சொல்கிறீங்கல்ல, கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க மேலே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அந்த அக்காவை வந்து நான் வாடி போடின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லைனா உங்கள் எம்கே ஸ்டாலின் அவர்கள் உங்களோட கட்சி தலைவர் கொத்து புரோட்டா போட்டு உட்கார வச்சுருக்காங்களா, வீட்டில் கூப்பில் உட்கார வச்சுருக்காங்களா, அவங்கள வந்து வாடா போடான்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரை வாடா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்னடா பேசுகிறீங்க, எனக்கு புரியலடா. இப்போ ஒன்றே நான் வாடான்னு சொல்கிறேன்ல, ஒத்துப்பியாடா? நான் கேட்டால் சொல்லுவேன்டா. அவர் வாடி போடின்னு சொல்கிறாரு, நான் வாடா போடான்னு சொல்கிறேன். என்னடா என்ன தப்பு இருக்குன்னு சொன்னால் நீ ஒத்துப்பியா? ஒரு கெட்ட வார்த்தையோட உட்காந்து இடையில முதலமைச்சரை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். அவன் இவன் தாண்டா வேணும் ஒன்று. அதாவது நம்மளோட பேச்சுக்கள் எப்படி இருக்குதோ, நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்குதோ, நம்ம எப்படி அவங்க மரியாதை கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மரியாதை கொடுக்க முடியும். இந்த மாதிரி வாடி போடின்னு சொல்கிறதும் 100 நாளில் என்ன தேடி துறப்பன்னு சொல்கிறதும் அப்படி உட்காந்து பேசுகிறவனா, அப்போ நம்ம எப்படி உட்காந்து தூக்கி வச்சு ஐயா வாயா ஐயா ஐயா அப்படின்னா உட்காந்து கூப்பிட முடியும்? வாடா போடா பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட முடியும். அதாவது இது இப்படி வாடி போடின்னு கூப்பிட்றது, இந்த வெட்ட வெளிச்சம் அப்படி உட்காந்து பேசுகிறது, இவனெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே பெண்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டானுங்க. நீங்கள் நல்லா வீட்டுக்குள்ளே இருக்கிற அவங்க மனைவிக்கிட்டேயோ பிள்ளைகிட்டே எட்ட போய் கேட்டு பாருங்களாம், இவன் அவங்களையும் மரியாதை இல்லாமல் தான் கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி வந்து ரோட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு கட்சி அது இது கல்யாண மேடையே என்னன்னு தெரில. ஏன்னா ஒன்று அங்கே தான் ஒப்பாரி வைப்பானுங்க. அந்த மேடையில் உட்காந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அருவருப்பாகவும் கேவலமாகவும் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறது இந்த டிஎம்கே கொத்தடிமைக்கிட்ட தான் கற்றுக்க முடியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இவனெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இல்லைன்னா இவனிலே மாதிரியும் உங்களுக்கு பேச வந்துடும். வெளியே வந்துருங்க இந்த கட்சியை விட்டு. இப்படி சூப்பராக பேசிட்டாரா? கொத்தடிமைக்கு இது சூப்பராக தானே இருக்கும். அவனுக்கு இது பழக்கப்பட்டது தானே, ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசுகிறதுல பழக்கப்பட்டவன் தானே. அவனுக்கு இது பெருசாக தெரியாதுங்க. உட்காந்து கைத்தட்ட தான் செய்வாங்க. நீங்கள் அவங்கள வந்து மூஞ்சில் காரி துப்பி நீங்கள் அவங்கள அசிங்கமாக பேசினா கூட நல்லா பேசுங்க சூப்பர் அருமையாக இருக்குது, எனக்கு வந்து காதுக்கு இனிமையாக இருக்குது, கவிதை சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவானோ போல். இல்லை உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே. இப்படி ஒருத்தர் கேட்குறாரு, இல்லைங்க தப்பாக பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே. உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ எப்படி கட்சி இப்படி தானா? 75 வருஷம் கட்சி இப்படி தான் நடத்திட்டு இருந்தீங்களா நீங்கள்? என்னங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குதுங்க. இப்படிலாம் நீங்கள் கட்சி நடத்தி நீங்கள் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக உள்ளே வந்து உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்குதா? கோமாளி கூட்டங்களாக இருக்கீங்க நீங்கள். உள்ளே இருக்கிறவங்க சரியில்லை, 52 ஜோக்கராக இருக்குது, ஆட்சி பூத்துன்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஜோக்கர் கூட்டமே நீங்கள் தானே. ஜோக்கர் இல்லை, ஆபாச கூட்டங்களாக இருக்கிறீங்க அத்தனை பேருமே. ஒருத்தர் இப்படி உட்காந்து முதலமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லைங்க தப்பாக பேசுகிறீங்க, இப்படி பேசக்கூடாதுங்க, மரியாதை இதை கொடுத்து பேசுங்க. என்ன தான் இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கேன், இப்போ அவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர், இப்படி பேசக்கூடாது, கருத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வாய் வருது அவங்களுக்கு. இந்த வாய் எப்படி பேசியிருக்கோன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடுத்த நான் தான் இதுக்கெல்லாம் நான் தான் உட்காந்து லாயரை விட்டு உட்காந்து வக்காலத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும் இந்த வாய். மற்றபடி நீங்கள் எப்படினாலும் பேசிக்கலாம், யாருனாலும் என்னனாலும் பேசிக்கலாம். அவர் வாடி போடின்னு சொல்கிறாரு, அதுக்கு உட்காந்து சிரிக்கிறீங்க. இந்த மாதிரி ஆபாசம் வெப்பன்ஸ்லேயும் உட்காந்து சிரிக்கிறீங்க. கேவலமே இல்லை உங்களுக்கு, கொஞ்சம் நெஞ்சம் கூட கேவலம் கிடையாது. தஞ்சாவூர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு தஞ்சாவூரில் உட்காந்து இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கொழுப்பு இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தயவு செஞ்சு இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க.
நீங்கள் இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த அல்லு சில்லுலாம் வந்து கிளம்பி வந்துட்டு இருந்து அத்தனை பேரும் இந்த மாதிரி ஆபாசமாகவும் கொச்சையாக உட்காந்து பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவங்களை விடாதீங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி லம்பாக தூக்கி வைங்க. ஏதாவது இவனுக்கு ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தாலும் பிடிச்சி உள்ள தூக்கி வச்சு நொறுக்குங்க. அப்போ தான் அவனுக்கு சரிப்பட்டு வருவானுங்க. பயம் இல்லை உங்கள் ஆட்சியில், நான் சொல்கிறேன் பயம் இல்லாமல் இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் தோணிகிட்டு இருக்குது. ஏன்னா பயம் இருந்துச்சுன்னா அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டானு. பயம் இல்லாத போச்சில் தான் இந்த மாதிரி அருவருப்பாக ஆபாசமாக உட்காந்து பேசுகிறானுங்க. அந்த பயத்தை வந்து விளைச்சி விடுங்க. இல்லைன்னா இந்த அல்லு சில்லெல்லாம் கீழே இருக்க சில்லறெல்லாம் அப்படி தான் கிளம்பி வரும். இப்போ எனக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க, அண்ணே NU 2 பேரும் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்கண்ணே. யூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? உதயநிதி தம்பிய. இப்போ என்ன நான் தான் எனக்கு எப்பயார் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே அண்டர் கிரவுண்ட், நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஆகிறதுலாம் இப்போ இது ஒன்றும் இல்லைங்க, டயர் நக்கி, அது ஒன்றும் இல்லை, நக்கி கோபால், நக்கர கோபால், புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்குது. தலைமுறை வரதை பெருமையாக உட்காந்து சொல்லிட்டு இருக்குது. ஏன்டா இது என்னடா பெருமை? நாய்க்கு எது இதில் பெருமை பண்ணணுன்னு அவசியம் இல்லாமல் தெரியுது. அதாவது தலைமுறை அடுத்தது நம்ம தான் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறை ஆகிட்டாரான். அதை உட்காந்து பெருமையாக உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து சொல்லிட்டு இருக்குது. எதை பெருமையாக சொல்லணும், எதை பெருமையாக சொல்லக்கூடாது. இவர் தான் உட்காந்து ஸ்டேஜில் வந்து என் மேலே இத்தனை வழக்கு இருக்குது, இத்தனை கொலை வழக்கு இருக்குது, இத்தனை கொரடா வழக்கு இருக்குது, கொரடான வருது, இத்தனை கொடா வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வாய்க்கிலேயே உட்காந்துட்டு பெருமை புகழ் பாடிட்டு இருக்குது. ஏன்டா வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு? இத்தனை கேஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுல என்னடா இது இருக்குது உங்களுக்கு? என்னதான்டா நாட்டுக்கு சொல்ல வரீங்க? நானும் இத்தனை கேஸ் வச்சிருக்கேன் நீயும் வாங்குன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா? மானமே கிடையாது உங்களுக்கு. முடிஞ்சா எங்க மேல கை வச்சுக்கோங்க. கழகம் எப்பயுமே எங்க பின்னாடி இருக்கும். கேள்வி கேட்கறத நாங்க எப்பயுமே நிறுத்த மாட்டோம். பதில் சொல்றதுக்கு தான் நீங்க ஆளுங்கட்சி அங்க உட்காந்துருக்கீங்க. பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா ஆட்சியை கழிச்சிட்டு வெளியில போங்க. பொட்டு மாமா புரியல, முடிஞ்சவங்க மேலே கை வச்சு பாருங்க. நாங்கள் கேள்வி கேட்போம். ஆமாம், நீ கேள்வி கேட்குறதுல தப்பே கிடையாது. அம்மா அக்கா, அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுல தப்பே கிடையாது. கேள்வி உங்களை யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லல. கேள்வி கேட்குறது ஆரோக்கியமானது, அது பதில் சொல்கிறதும் ஆரோக்கியமானது. அது தப்புன்னே சொல்லலையே. ஆனால் அந்த கேள்வியை கடந்த 5 வருஷமாக பிடுங்கிட்டு இருந்தீங்களா? புல்லு பிடுங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்குறேன். கடந்த 5 வருஷமாக எங்கே புல்லு பிடுங்க போனீங்க? கடந்த 5 வருஷமாக பாலியல் குற்றங்களுக்காக எங்கே போய் புல்லு பிடுங்குனீங்கன்னு கேட்குறேன். நான் பிடுங்குனியா நீ அப்படின்னு கேட்க தோணுதாக்கா? அதாவது நான் ஒன்று கேட்குறேன். பொட்டு மாமான்னு சொல்கிறீங்க. எதை மீன் பண்ணுறீங்க நீங்கள்? எதை மீன் பண்ணுறீங்க? யாரை சொல்கிறீங்க பொட்டு மாமான்ட்டு? பொட்டு வைக்கக்கூடாதா? அவர் ஏன் வச்சா என்ன? ஏன் பொட்டு மாமான்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் சொல்லிட போகிறேங்க. இந்த பொட்டுன்னு சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குதுங்க. அந்த வார்த்தைகள்லாம் தப்பாக இருக்குது. இது யாரோ தூண்டுதல் பேரில் இருந்துக்கிட்டு பொட்டு மாமா ஏன் பொட்டு வைக்கக்கூடாதா? யார் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தப்பாக இருக்குது. இது ரொம்ப எனக்கு தப்பாக இருக்குது. நீங்கள் அவரை முதல்வர்னு சொல்லுங்கள், முதலமைச்சர்னு சொல்லுங்கள், இல்லை விஜய் அவர்கள் இந்த மாதிரி உட்காந்து பல் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இருந்துட்டு பொட்டு வைக்கிறதெல்லாம் உட்காந்து இழிவாக பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். பொட்டு மாமான்னு அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எத்தனை குடும்ப பெண்களுக்கு பொட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இழிவாக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உட்காந்து நீங்கள் கிளாப் தட்ட போகிறீங்களா? உங்களுக்கு வந்துட்டு சரியில்லை. இவங்க போகிற போக்கே சரியில்லாமல் இருக்குது. ஏன்டா கொலை வெறியே இருக்கலாம்டா, வன்மை இருக்கலாம், அதுக்குன்னு இப்படி இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 2.5 வருஷத்தில் ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட்டு உள்ளே உட்காந்துட்டோன்னா யாரோ ஒரு தூண்டுதல் பேர் அத்தனை பேர் இங்கே உள்ளே வந்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் மக்களுக்காகவே நிற்கலை. நான் சொல்கிறேன்னா 5 வருஷமாக இவங்கெல்லாம் எங்கே தூங்க போனாங்க, எங்கே பிடுங்க போனாங்க, எங்கே கோமாவில் வந்துட்டாங்க போல் 5 வருஷமாக. ஏன்னா 5 வருஷம் எதுவும் நடக்கல தமிழ்நாட்டில் வந்து. அப்படி நீங்கள் வந்து பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பத்தாத ஏரி, அதுவும் ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடாது, பால் ஓடும். அத்தனை பேர் அதில் தான் குளித்து புரண்டு கிரண்டுலாம் இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ரத்தாராக ஓடிட்டு இருக்குது. மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்களே. இதுதாங்க எனக்கு 5 வருஷம் மாற்றம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்காரு. நீங்கள் என்னங்க 5 வருஷம் கதையை உட்காந்து பேசுகிறீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை உட்காந்து பேசும்போது நமக்கு அதை சொல்ல தோணுது. அதனால தான் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம அப்போது மக்களுக்கு நல்லது நினைக்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கலாம்? இல்லைங்க அப்போ போன வருஷமும் நாங்கள் டிஎம்கே ஆட்சியில் இந்த பாருங்க இப்படிலாம் போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. டிஎம்கே ஆட்சியில் மூடிட்டு இருந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு இருந்துக்கிட்டு இல்லைங்க பாருங்கள் நாங்கள் வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் மக்களுக்கு நல்லதே நினைக்கலையா? நீங்கள் மக்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க. போன ஆட்சியில் நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கலாம். அந்த பாலியல் வழக்குக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கலன்னு தான் கேட்குறேன். நீ குரல் கூட தப்புன்னு சொல்லலை, இப்போ குரல் கொடுக்குறேன்னு தப்புன்னு சொல்லலை. பட் நீங்கள் கடந்த 5 வருஷமாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு தான் கேட்குறேன். ஏன்னா அதை சொல்கிற துப்பு கிடையாது. அப்போ மக்களுக்கு நல்லது நீங்கள் நினைக்கவே இல்லை. நீங்கள் மக்களுக்கு நல்லது நினச்சிருந்தா நீங்கள் இப்படி வந்து அப்போவே போராட்டத்தில் ஈடுபட்டுருப்பீங்க. நீங்கள் அப்போ நல்லது நினைக்கவே இல்லை. இப்போ இருந்துட்டு பொட்டு மாமான்னு வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன பொட்டுன்னு சொல்கிற வார்த்தையை தூக்கிடுங்க தயவு செஞ்சு. இந்த பொட்டுன்னா எல்லா குடும்பங்களும் இங்கே பொட்டு வச்சுட்டு இருக்காங்க. பொட்டுன்னு சொல்கிறத இழிவுபடுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. இவங்க உட்காந்து பொட்டு மாமான்னு சொல்கிறது. அதனால் தப்பாக இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உட்காந்து கிளாப் திட்டாதீங்க. சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றுங்க. அப்பமா திருந்துக்கலாம்னு பார்ப்போம்.